இராமாயணத்தில் பெரும் போரின் ஆரம்பம். அயோத்தி அரண்மனையில் இருந்து அவதரித்து ராமா தனது சகோதரன் லட்சுமணன் மற்றும் தோழர்களுடன் ராவணனின் படை மோதினான். ராவணன் 10 தலைகளுடன் மிகுந்த வல்லமை கொண்ட ஒரு வில்லன் அரசன் தன்னுடைய மாயையுடன் போராடுகிறான். ராமாவின் எதிராக அவன் உற்பத்தி செய்த படை அவனை விரட்டி சென்றாலும் ராமா மிகவும் உறுதியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். இது ஒரு அதிர்ச்சி தரும் தருணமாக இருந்தது. ராமா திடீரென தோல்வியடைந்து விடுகிறார். அவன் உடல் கசிந்து ஆயுதங்கள் தகர்ந்து விழுந்தன. அவரது தோழி ஹனுமான் உதவி வழங்க முன்வந்தாலும் ராவணன் ஒரு மாபெரும் வெற்றியை அனுபவித்து அருவருப்பான சிரிப்புடன் நிற்கின்றான். இந்த காட்சியில் போரினுடன் பல பரிசோதனைகள், மன அழுத்தம் மற்றும் பகிர்வு காட்டப்படுகிறது. பிரம்மாஸ்திரம் என்பது ஒரு தெய்வீக ஆயுதம். அதை ராவணன் பயன்படுத்தப் போகின்றான். அந்த ஆயுதம் கதிர் வீசும் பொன்னான ஒளி மூலம் முழுக்க பிரகாசமாக பரப்பப்படுகிறது. இந்த வேலையை வெற்றியடைய ராவணன் முடிவுக்கு எட்டுகிறான். அதிர்ச்சியோடு ராமா அதை கண்டுபிடித்து அவன் தோல்வியில் அடியெடுத்து வைத்தான். ராவணன் தன்னுடைய ரகசியத்தை ராமாவிடம் பகிர்ந்து கொள்கிறான். அவன் கூறுகிறான், நான் பிரம்மாஸ்திரத்தை கையாண்டால் உன்னை வெல்ல முடியும். இந்த நிகழ்வில் ராவணன் தனது சக்திகளை, வியாபாரங்களை அதிகமாக தாக்குகிறான். அவன் 10 தலைகளுடன் அதேபோல் வீரியத்தை வெளிப்படுத்துகிறான். ஹனுமான், ராமாவின் நம்பிக்கையான தோழன், இந்த நேரத்தில் மிகப்பெரிய உதவியுடன் போருக்கு வந்து கொள்கிறார். அவன் வாலி, ராவணன் போன்ற பெரிய வரலாற்று பயணிகள் ஆதாரங்களை சந்தித்துக் கொண்டு புதிய சக்திகளுடன் தோன்றுகிறார். அவன் தோழர் ராமாவை மீட்டெடுப்பதற்கு முடிவெடுக்கின்றான். இப்போது ராமா தனது தியாகத்தை எடுத்துக்கொண்டு அனோனி தன்னுடைய நாட்டின் நன்மைக்காக போராடுகிறான். அவன் தன்னுடைய ஆரோக்கியமான மனதை திரும்ப பெறும் வேளையில் மிக ஆழ்ந்த சிந்தனைகளை கொண்டு நம்பிக்கை அளிக்கும் புதிய கோணத்தில் அமைவதற்கான பயணத்தை தொடங்குகின்றான். அவன் எல்லா பதில்களுக்கும் தானே தீர்வு காண்கிறான். போரின் முடிவின் பின்பு ராமா வெற்றியை அடைந்து விட்டான். அதன் பின்னர் அவன் பிறந்த நாட்டிற்கு அழகிய காட்சிகள், அமைதி மற்றும் பரமன் உணர்வுகள் ஆகியவை ஏற்படுகின்றன. மக்கள் அனைவரும் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றனர்.